வெல்கம் டு மேக்னி மெடல். இன்னைக்கு நாம பார்க்க போற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா உடான் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2016 அக்டோபர் 21 தான் தொடங்கினாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவினோட பல பகுதிகளை குறைந்த கட்டணத்தின் மூலம் விமானத்து மூலம் இணைக்கணும் அப்படின்றத இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது சின்ன 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள் இருக்கும் இல்லையா, இந்த நகரங்கள்ல விமானங்கள் மூலம் இணைக்கிறது, அது குறைந்த கட்டணத்துல. ஸோ 1 மணி நேரம் டிராவல் பண்ணணும் விமானத்துல அப்படின்னா எவ்வளவு ரூபாய் வாங்குறாங்கன்னா ரூபாய் 2500 மட்டும் வாங்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல 2500 வந்து ஒரு மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மேக்சிமம் இந்த 500 கிலோமீட்டர், இந்த 500 கிலோமீட்டருக்குமே எவ்வளவுதான் வாங்கணும்னா 2500 ரூபாய் தான் வாங்குவாங்க. ஸோ இதே வந்து சில பெரிய பெரிய மலைப்பாங்கான இடங்கள், அந்த மாதிரி இடங்கள்ல வந்து உங்களால வந்து விமான நிலையங்களை அமைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து கனெக்ட் பண்ணணும்னா ஹெலிகாப்டர் கூட யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர்ல நீங்க 30 நிமிஷம் பயணம் பண்ணணும் அப்படின்னா ரூபாய் 2500 தான் இதுலயே வாங்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா நிறைய உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறாங்க. அதாவது நிறைய விமான நிலையங்களை வந்து 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களையும் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெலிகாப்டர்ல வந்து போய் நிறுத்தணும் அப்படின்றத ஹெலிபேடுகளையும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விமான நிறுவனங்கள் இந்த உடான் ஸ்கீம் கீழே இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால இந்த உடான் ஸ்கீம்னால நிறைய, அதாவது அந்த விமான நிறுவனங்களுக்கு வருவாய்க்கும் செலவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நிறைய செலவாகும் அவங்களுக்கு. ஸோ அந்த செலவை வந்து இழப்பீடு செய்யறதுக்காக கவர்மெண்டே அந்த இழப்பீடை வந்து கொடுத்துருவாங்க. இதனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷனுமே உங்களால விமானத்துல பயணம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த திட்டமே தொடங்கப்பட்டது. இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.